இங்க ஒரு மவுத் வாட்டரி தக்காளி தொக்கு செய்கிறதுக்கு என்னென்னலாம் விஷயம் பண்ணலான்னு பார்க்கலாம். 2 பெரிய சைஸ் வெங்காயம் இந்த இந்த அளவுக்கு கையில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய சைஸாக இருக்குது. இதை நல்லா தோலை உரிச்சிட்டு கட் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து இப்போது லைவ் போடுறது என்ன ப்ராப்ளம் ஆயிடுச்சுன்னா, எனக்கு வந்து மானிட்டைசேஷன் வந்து ரிஜெக்ட் ஆயிடுச்சு. அதனால் இந்த மாதிரி லைவ்லாம் போட்டால் கட் ஆகிடும்னு சொல்லிட்டு எனக்கு மெசேஜ் வந்திருக்கு. அதனால் இனி வந்து நான் இந்த மாதிரி லாங் வீடியோவாக நான் போட ட்ரை பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இது மாதிரி 2 பெரிய சைஸ் வெங்காயம் இருக்குது இல்லைங்களா, அதை நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு நம்ம போடுற வீடியோலாம் உங்களுக்கு பிடிச்சதுன்னா ப்ளீஸ் நம்ம சேனலுக்கு நீங்கள் இது வரைக்கும் கொடுத்துட்ருக்குற ஆதரவு மாதிரியே எனக்கு என்றைக்கும் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். 5 தக்காளி பொடியாக கட் பண்ணிவிட்டு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு கடுகு போட்டுட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த வெங்காயத்தையும் போட்டு நல்லா வதக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். நான் உப்பு போட்டு வதக்கிட்டேன். இதை வந்து நல்லா இந்த அளவுக்கு அதான் நான் க்ளோஸ்அப்பில் காமிக்கிறேன். இந்த அளவுக்கு வதங்கின பிறகு நம்ம தக்காளியையும் போட்டுட்டு இது புதுசாக அரைச்ச மிளகாத்தூள் 1.5 ஸ்பூன் போட்டால் போதும். நான் மத்தியானம் லைவில் போட்டிருந்தேன் என்னென்ன போடணும்னு. செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. கொஞ்சமாக தண்ணி விட்டுட்டு நல்லா வதங்கின பிறகு தக்காளி கொஞ்சமாக தண்ணி விட்டுட்டு இப்போ நம்ம கொஞ்சம் அப்படியே சுற்றிக்கிட்டே இருந்தால் இதை நான் இதுவே பண்ணல ஃப்ரெண்ட்ஸ். கிளறிட்டே இருக்கிறோம் சிம்மில் வச்சுட்டு. கிளறும் போதே உங்களுக்கு தண்ணியெல்லாம் நல்லா சுண்டிட்டு ஒரு எண்ணெய் பிரிகிற அளவுக்கு இந்த அளவுக்கு பதம் வரும். அதை நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு இட்லிக்கு சர்வ் பண்ணால் சூப்பராக சாப்பிடுவாங்க.